ஆண்டோடைய கிருபையினாலே தனிப்பட்ட ரட்சிப்பு குறித்த வேத பாடங்கள் என்று படித்து கொண்டிருக்கிறோம். போன வாரத்தோடு இந்த பாடங்களை முடிச்சிடுவோம் போதும் அப்படின்னு நினச்சி ஒரு 15 பாடங்கள் படித்தோம். கோபம், இச்சை, பெருமை அப்படிலாம் வரிசையாக படித்தோம். முறுமுறுப்புகள், குற்ற உணர்வு, 15 பாடங்கள் படித்தோம். போதும் அப்படி முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்பொழுது போன வாரம் சனிக்கிழமை காலையில் ஆலயம் வருவதற்காக கிளம்பி கொண்டிருந்தேன், குளித்து கொண்டிருந்தேன். அப்போ தான் தோணுச்சு, இல்லை நிறுத்தக்கூடாது, இன்னும் முக்கியமான சப்ஜெக்டை வெளியில் நம்ம படித்து கொண்டு வரணும் அப்படின்னு ஆண்டவர் உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுத்தார். அதனால தான் நேற்று மாலை என்ன படித்தோம்? நம்ம பொய் என்னும் அடைக்கலம். ஆண்டவரே, என்னிடத்திலிருந்து என்னை காப்பாற்றும். நம்மகிட்டேருந்து நிறைய தீமைகள், நிறைய ஆபத்துக்கள் உள்ளேயே இருக்கிறது. அதில் ஒரு முக்கியமான ஆபத்து என்ன ஆபத்து? பொய். இதை நீ பேசலையே, எப்படி இந்த டாபிக் முடிக்கலாம்? வேண்டாம், கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லி ஆண்டவர் உள்ளத்தில் உணர்த்தவும் நேற்று படித்தோம். பொய் என்னும் அடைக்கலம், த ரெஃப்யூஜ் ஆஃப் லைஸ் என்று நேற்று படித்தோம். இன்னைக்கு 9ஆம் கற்பனையை படிக்க போகிறோம். 9ஆம் கற்பனை என்ன கற்பனை? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10 கற்பனைகளில் நமக்கு தெரியாதா செவன்த் டே சபையாருக்கு 10 கட்டளைகள் அப்படின்னு எல்லாரும் மறந்துட்டி சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நம்ம எங்கெல்லாம் தவறுகிறோம், எங்கெல்லாம் நம்ம குறையப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத ஆண்டவர் இந்த புத்தகத்தின் வழியாக நம்ம காட்டுவார். இன்றைக்கு படித்துக்கொள்ள போகிறோம். வாசித்த வேத பகுதி ஐயா வாசித்தாங்க. லேவியராம் 19ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள் சொல்லுது, உன் ஜனங்களுக்குள்ளே அங்குமிங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். உன் சகோதரனை உன் உள்ளத்தில் பகையாயாக, பிறன் மேல் பாவம் சுமராதபடிக்கு அவனை எப்படியும் கடிந்து கொள்ள வேண்டும் என்று வாசிக்கிறோம். ஒரு நோயாளி மருத்துவரை பார்க்க போனால் டாக்டர் எதை காட்ட சொல்லுவார்? முதல்ல எதை காட்ட சொல்லுவார்? டார்ச் லைட் வச்சுருப்பார். என்ன காட்ட சொல்லுவார்? இங்கே சில டாக்டர்ஸ் எல்லாம் இருக்கிறீங்க, எதை காட்ட சொல்லுவார்? வாயை திறங்க அப்படின்வார், நாக்கு நீட்டு அப்படின்வார். நம்ம ஆன்னு காட்டுவோம், சரிதானே? நாவின் நிலையை வைத்தே நோவின் நிலையை மருத்துவர் கண்டுபிடித்து விடுவார். நமக்கு சொல்லுவாங்க, உனக்கு நாக்கு 4 முழம் அப்படின்வாங்க. 4 முழம்லாம் கிடையாது. எவ்வளோன்னா 10 சென்டிமீட்டர் 56 கிராம். இதான் நம்முடைய நாக்கோட நீளம், எடை எல்லாமே. ஆனால் இது படுத்துகிற பாடு இருக்க, இந்த 10 சென்டிமீட்டரும் 56 கிராமும் பயங்கரமான வேலை பார்க்கும். நமது நாவுகளையும் பரலோக வெளிச்சத்தின் அடிப்படையில் நாம் அவ்வப்போது ஆய்வு செய்தாக வேண்டும். டாக்டர் டார்ச் வச்சு அடிக்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம டார்ச் வச்சு அடிக்க போகிறோம். என்ன டார்ச்சு? வசனத்தை வச்சு அடிக்க போகிறோம். ஆவியானவர் அடித்து காட்டுவார். காட்டும் பொழுது நாம் நம்முடைய நிலையை உணர்ந்து கொள்ள போகிறோம். பரலோகம் தந்துள்ள 10 பிரமாணங்களில் 2 பிரமாணங்கள் நாக்குடன் சம்பந்தப்பட்டவை, நெருங்கின சம்பந்தமுடைய 2 பிரமாணங்கள். எது? ஒன்று 9ஆம் கற்பனை, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. சரி, வேற என்ன கட்டளை? கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக, 3வது கட்டளை. நாவின் வழியே கர்த்தரின் நாமத்துக்கும் பங்கம் ஏற்படுத்தலாம், சகோதரனுடைய சகோதரியினுடைய நற்பெயருக்கும் களங்கம் உண்டாக்கலாம். இன்னைக்கு 56 கிராம், இந்த 10 சென்டிமீட்டரு என்னெல்லாம் வேலை பார்க்குதுன்னு இன்றைக்கி படிக்க போகிறோம். ஜெபம் பண்ணுமா? எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய சமூகத்தில், உம்முடைய திருவசன வெளிச்சத்தில் நாவின் நிலையை அறிந்து எங்கள் நோவின் நிலையை நாங்கள் கண்டுகொள்ள காத்திருக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களோடு பேசும். ஆண்டவரே, நாங்கள் 10 கற்பனைகளை கடைபிடிக்கிறோம் நினச்சிட்ருக்கிறோம், ஆனால் எவ்வளவு கீழான நிலையில் இருக்கிறோம் என்பதையும் ஆண்டவரே உடைய வசனம் எங்களுக்கு நிச்சயமாய் காட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே,
உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவை சொல்லும்படியார்கள் கேட்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பொய் சாட்சி சொல்லுதல் என்றால் என்ன? வாட் இஸ் பேரிங் ஃபால்ஸ் விட்னஸ்? அதான் 9ஆம் கட்டளை. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் பொய் சாட்சி சொல்லுதல் என்றால் நீதிமன்றம் சென்று குற்றவாளி கூண்டில் நின்று அவன் தான் திருடன் என்று நிரபராதி ஒருவருக்கு எதிராக சொன்னால்தான் பொய் சாட்சி என்று நாம் நினைத்து கொண்டு 9ஆம் கட்டளையை நான் ஒரு நாளும் மீறினதே கிடையாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில் குற்றவாளிகள் பூரா எங்கே தான் இருக்கிறாங்க? இந்த பைபிள் படிக்கிற கூட்டத்தில் தான் இந்த குற்றவாளி கூட்டமே இருக்குது. அதுவும் நம்முடைய சபைகளில் சொல்லவே வேண்டாம். ஒருவேளை 9ஆம் கற்பனை நான் கரெக்டாக கடைபிடிக்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம்மை போல ஏமாளிகள் ஒருவரும் இருக்க மாட்டார்கள் என்பதை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்படியானால் இந்த 9ஆம் கட்டளையை எப்படி புரிந்து கொள்வது? ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் த 9th commandment? எப்படி புரிஞ்சுக்கிறது? இது என்ன 10 கற்பனைகளில் அது 9ஆம் மட்டும் பாஸ்ட் எடுக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, பொய்யை பற்றி படிச்சுட்டு இருக்கிறோம். பொய்யை பற்றி ஆண்டவர் இந்த 9ஆம் கட்டளையை சொல்லியிருக்கிறார். அதனால் நம்ம அதை படிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பொய் சாட்சியின் உட்பிரிவுகள், சப்டிவிஷன்ஸ் ஆஃப் ஃபால்ஸ் விட்னஸ். 3 விதங்களில் 9ஆம் பிரமாணத்தை நாம் மீறுகிறோம். எப்படின்னு பாருங்களேன். முதலாவது, பொய் சத்தியம் பண்ணுதல். அது சொல்லுவாங்க பர்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. பர்ஜுரி, PERJURY, பர்ஜுரி, பொய் சத்தியம் பண்ணுதல். 2வது, பொய் பேசுதல், லையிங். 3வது, பிறருடைய நற்பெயரை களங்கப்படுத்துதல் அல்லது பொய் குற்றச்சாட்டு சொல்லுதல் அல்லது பொய் பழி கூறுதல் அல்லது அவதூறு பண்ணுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் ஸ்லாண்டர் அப்படின்வாங்க. ஸோ 3 காரியங்கள் 9ஆம் கற்பனையை 3 விதத்தில் மீறலாம். முதலாவது என்ன அப்படின்னா, கேள்வி பாருங்க, பொய் சத்தியம் பண்ணலாமா? இஸ் பர்ஜுரி ரைட்? மெய் சத்தியமே பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம தப்பையே பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமா அப்படின்னு கூட சொல்ல வேண்டாம். சரிதானே? என் கூட வாங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரம். மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். மெய் சத்தியமே ஆண்டவர் வேணான்றாரு. பிறகு எதுக்குங்க பொய் சத்தியம்? சட்டம், நீதி, அரசாங்கத்தின் அடிப்படையில் அது மிகப்பெரிய குற்றம். எது? பொய் சத்தியம் பண்ணுறது. பரலோகத்தின் பார்வையிலும் அது கீழ்த்தரமான செயலை ஆகும். பொய் சத்தியம் பண்ணுறது கீழ்த்தரமான செயல். பாருங்க, மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் அப்படி 33 பாருங்க. அந்த 9ஆம் கட்டளை பற்றி ஆண்டவர் பேசுகிறார். 33 37 வரைக்கும். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையாய் செலுத்துவாயாக என்று பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். 9ஆம் கட்டளையை சொல்கிறார். 34, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பரிச்சேதம் சத்தியம் பண்ண வேண்டாம். பரிச்சேதம் என்ன அர்த்தம்? பரிச்சேதம்னா அட்டால், நாட் அட்டால் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பரிச்சேதம்னா பண்ணவே வேண்டாம், அதான் அர்த்தம். பரிச்சேதம், ஒரு காலம் சத்தியம் பண்ண வேண்டாம். வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவுடைய நகரம். உன் சிரசின் தலையில் அடி சத்தியம் பண்ணு அப்படின்வாங்க. யாரு? எல்லாம் பைபிள் படிக்கிற ஆளுங்க. ஆண்டு சொல்லிக்கிறார் பாருங்க, உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாது. இந்த முடியை கூட உன்னால் கருப்பாக்க முடியாது, வெள்ளையாக்க முடியாது. நீ எதுக்கு தலையில் சத்தியம் பண்ணுற? 37 ஆண்டு சொல்லார் பாருங்க, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள். ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான். எதுக்கு சத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு? பெரியமானவர்களே, பைபிளில் அடித்து சத்தியம் பண்ணு அப்படின்வாங்க. டோட்டல் ஃபூலிஷ்னஸ். பைபிள் அடி சத்தியம் பண்ணு, 10 கற்பனையில் அடி சத்தியம், அதெல்லாம் நீங்கள் பண்ணவே வேண்டாங்க. பைபிள் படித்தவங்க பேசுகிற பேச்சு அதெல்லாம் ஆண்டவர் இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது பொய் சத்தியம் பண்ணலாமா? மெய் சத்தியமே பண்ண வேண்டாம். அப்போ பொய் சத்தியம் பண்ணவே வேண்டாம். ரெண்டாவது பாருங்க,
இந்த 9ஆம் கற்பனை எப்படி மீறுறோம் அப்படின்னு சொன்னால், பொய் சொல்லுதல் மூலமாக. பொய் சொல்லுவது பாவமா? இஸ் லையிங் எ சின்? பொய் சொல்றது பாவமா? நம்ம சொல்லுவோம், ராகா பொய் சொன்னாலே, ராகா விபச்சாரம் பண்ணாலே. யோசித்து பாருங்க. யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு. சரி, ராகேல் பொய் சொன்னாலே, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் அவன் என்ன செஞ்சான்? கொஞ்சம் நகை நட்டெல்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு ஒரு சட்டியை போட்டு மூடிட்டு மேலே உட்காந்துக்கிட்டு, எனக்கு ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு, எனக்கு மென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி தானே? பொய் சொல்லிட்டான். ராகேல் பொய் சொன்னாலே, ரெபேக்கால் பொய் சொல்ல வைத்தாலே. ஆதியாகமம் 27 வாசிக்கிறோம். மகன் யாக்கோபிட்ட, நீ போய் உங்கள் அப்பாட்ட சொல்லு, நான் ஏசான்னு சொல்லு. அம்மா சொல்ல வச்சாங்களே, அம்மா பொய் சொல்ல வைக்கிறாங்களா? அப்பா யாரை பொய் சொல்ல சொல்கிறாங்களா? சொல்லக்கூடாது, சரியா? கவனமாக இருக்கணும். அப்பாமார்கள் அம்மாமார்கள் அப்படி யாராவது சொல்கிறோமா? அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்பா இல்லைன்னு சொல்லு. யாராவது வந்திருப்பாங்க, அப்பா இல்லைன்னு சொல்லு, அப்பா உள்ளதாக இருப்பார். அப்புறம் பிள்ளை எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். ஃபோன் அடிக்கும், ஃபோன் எடுத்துகிட்டு அப்பா இல்லைன்னு சொல்லு, தூங்குறாருன்னு சொல்லு. அந்த பிள்ளை என்ன சொல்லும்? அப்பா என்ன சொல்கிறீங்களோ அதை தான் அப்புறம் சொல்லும். இப்படித்தான் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைகளுக்கு. 4 நல்ல விஷயம். ரெபேக்கால் பொய் கூற வைத்தாலே, ஆதியாகமம் 27 வாசிக்கிறோம். சரி, தாவீது பொய் சொன்னானே. எங்கே படிக்கிறோன்னா 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் போய் ஒரு ஆசாரியனை பார்த்து, என்னை ராஜா அனுப்பி வச்சார், ஒரு முக்கியமான விஷயம், அதனால் எனக்கு கொஞ்சம் அப்பம் வேணும், வேறு என்ன இருக்குது, கோலியாத்தின் பட்டயம் இருக்குது. அப்படியா? சரி சரி, கொடு 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 அப்படின்னு பொய் சொல்லி வாங்கிட்டு போயிடுவான் தாவீது. அப்போது பைபிளில் இப்படியெல்லாம் நிறைய பொய் சொல்லி இருக்கிறார்களே, அதையெல்லாம் உதாரணமாக எடுத்துக்கொண்டு நாமும் பொய் சொல்லி விடுகிறோம். கேட்க வேண்டிய கேள்வி, இயேசு கிறிஸ்து பொய் சொன்னாரா? எக்ஸாம்பிள் அவர் தானே. ராகேலா, இல்லை ராகாபா, இல்லை தாவீதா, இல்லை ரெபேக்காவா? யார் உதாரணம்? இயேசு கிறிஸ்து. அவரை பற்றி தான் பைபிளில் படிக்கிறோம். 1 பேதுரு 2:21 அவர் என்ன பண்ணார்? நாம் அவருடைய வழியிலே நடக்கும்படி அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனாரே. அவர் தான் முன்மாதிரின்னு பைபிள் சொல்லுது, வேற யாரும் முன்மாதிரின்னு சொல்லலை. அப்போ இயேசு பொய் சொன்னாரா? யாரையாவது பொய் சொல்ல வைத்தாரா அப்படின்னு யோசிக்கணும். ஆயினும் இன்று நம்முடைய பொய் என்னும் பாவம் மிக எளிமையாக நடனமாடி வருகிறது. இருக்கா இல்லையா? இருக்கு. அப்போ எப்படி 9ஆம் கற்பனை மீறுறோம்? 1, பொய் சத்தியம் பண்ணுறது. 2வது பொய் சொல்கிறது. 3வது எப்படின்னா ஸ்லாண்டர். அடுத்தவரை அவதூறு பண்ணலாமா? கேன் வி ஸ்லாண்டர் அதர்ஸ்? கேள்வி என்னன்னா, அடுத்தவங்களை பற்றி குறையான விஷயம் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையோ பொய்யோ செகண்டரி. அடுத்தவர் கதையை பேசலாமா? இதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கல, ஒரே ஒரு வசனம் தான். யாக்கோபு 4:12 வாசிக்கிறோம், மற்றவனை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நாம் மேலே சொன்ன இந்த 3 விஷயங்களில் பார்த்தவங்கள 3 விஷயம், பொய் சத்தியம் பண்ணுறது, பொய் சொல்கிறது, அடுத்தவரை அவதூறு பண்ணுறது. இந்த 3ல் இந்த பொய் சத்தியம் அதிகமாக இருக்காது. ஏதாவது சண்டை வந்தால் தான் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன் பொய் சத்தியம் பண்ணுறது. ஆனால் இந்த கீழே அடுத்து உள்ள 2 விஷயங்கள், பொய் சொல்கிறதும் அடுத்தவங்களை பற்றி பேசுகிறதும், இதுதான் நம்மிடத்தில் அதிகமாய் காணப்படுகிறது. அதனால் அந்த 2 விஷயங்களை தான் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக படிக்க போகிறோம். சரிங்களா? பொய்யின் வகைகள். முதல்ல வகைகளை பார்த்துருவோம். எத்தனை வகைகள்? 5 வகைகள். நிறைய வகைகள் உண்டு, ஒரு 5 காரியங்கள் மட்டும் பார்ப்போம். 1, ஒயிட் லைஸ், வெள்ளை பொய்கள். என்ன வெள்ளை பொய்கள்? 2வது பிளாக் லைஸ், 3வது சொசைட்டி லைஸ், 4வது பிசினஸ் லைஸ், 5வது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைஸ். ஒயிட் லைஸ், வெள்ளை பொய்கள் அப்படின்னா, ஏன் இந்த பொய் சொன்னீங்க? ஐயோ பாவம், அவர் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன் அப்படின்வாங்க. இப்போ தாராளமாக. இதுக்கு பேர் ஒயிட் லை. 2வது லை என்ன அப்படின்னா பிளாக் லை. நம்மை நாமே காப்பாற்றிக்கிறதுக்காக சொல்கிறது, செல்ஃபிஷாக சொல்கிறது. ஐயோ நம்ம கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுக்கு பேர் என்னவா? இது பிளாக் லை. சரி, 3வது
சொசைட்டி லைஸ், சமுதாய பொய்கள். ஊர்லலாம் அப்படித்தானே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறது? 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணணும். 1000 பொய்யெல்லாம் கிடையாது, பழமொழியே கெடுத்துவிட்டோம். எப்படி தெரியுமா? 1000 பேரிடம் போய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தணுமா? அப்படி தானே? போய் பத்திரிக்கை கொடுக்கணும், வந்துருங்க 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 அப்படின்னு சொல்லணும், அலையணும். 1000 பேர்கிட்ட போய் சொல்லணுமா? இது கடைசியில் என்ன போச்சு? ரெட்டை கொம்பு ஒத்த கொம்பு ஆயிடுச்சு. 1000 பேரிடம் பொய் சொல்லின்னு இந்த கல்யாணத்தில் பாருங்கள் பூரா பொய்யான்னு நடக்கும். கடைசியில் பாவம் அந்த பொண்ணு வாழை வெட்டியாக உட்காந்துருக்கும். பெருமையான தேவ பிள்ளைகளே, சொசைட்டி லைஸ். 4வது பிஸ்னஸ் லைஸ், வியாபார பொய்கள். 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு 100 ரூபாய்க்கு விற்கிறது. ஒரு லாபம் பார்க்க வேண்டியதான், தப்பு கிடையாது. அதுக்குன்னு அடுத்தவனை அநியாயம் பண்ணி, சார் வாங்க சார் அருமையாக இருக்கும் சார், இந்த நிறைய இந்த வீட்டில் வந்து விற்பாங்க பார்த்தீங்களா சார், கம்பெனி விளம்பரம் சார், இந்த பேனா பாருங்கள், இந்த பேனா எழுதவே எழுதாது. அடுத்து 10 ரூபாய்க்கு 5 பேனானுவான், அது எழுதவே எழுதாது. வியாபார பொய்கள். 5வது என்ன அப்படின்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லைஸ், நிர்வாக பொய்கள். நிர்வாக பொய்கள் நிறைய இருக்கு. நிர்வாகத்தில் இருந்தவங்களுக்கு தெரியும். நிறைய இப்படி அடிபட்டிருப்போம். நம்மளை கூப்பிடுவாங்க, இந்த சர்ச்சுக்கு நீ பாஸ்டா வந்துரு, இங்கே வந்துரு அப்படின்வாங்க. என்னுடைய அனுபவத்தில் ஒன்று சொல்கிறேன், இங்கே வந்துரு அப்படின்வாங்க. சரி அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் மேலேருந்து கேட்டாங்க வச்சுக்கோங்களேன், அவன் என்ன உங்கள் சர்ச்சுக்கு நீ எடுக்கிறியா? இல்லை இல்லை அவன் தான் வர்றேன்னா. நம்மகிட்ட சொல்லிடுவாங்க, நீ வந்துரு, உனக்கு நான் எல்லாம் 100% நான் கொடுத்துறேன், உனக்கு ட்ராவல் எல்லாம் கொடுத்துறேன்னு வாங்க. ஆனால் மேலே ஆஃபீஸில் கேட்டான், அவன் தான் வர்றேன்னு சொன்னான் அப்படின்றவாங்க. புரியுதா உங்களுக்கு? இதுக்கு பேர் தான் என்னது? நிர்வாக பொய். சொல்ல வேண்டியதானே, நான் தான் கூப்பிட்டேன்னு. பிரியமான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்தில் இப்படிப்பட்ட வகைகள் எல்லாம் இல்லை. தேவனின் பார்வையில் பொய் என்பது பொய் தான். நான் ஒரு சின்ன பொய் தான் சொன்னேன், என்ன சின்ன பொய் பெரிய பொய்? ஆண்டோட பார்வையில் பொய் பொய் தான். பெரியது சிறியது என்று ஒன்றும் கிடையவே கிடையாது. கர்த்தர் பொய்யையும் பொய்யரையும் எப்படி பார்க்கிறார்? How the Lord views lying and liars. பாருங்களேன், 4 விஷயங்கள். ஆண்டவர் பொய்யையும் பொய்யரையும் எப்படி பார்க்கிறார்? முதலாவது பார்த்தீங்கன்னா பைபிள் சொல்லுது, பொய் என்பது தேவனின் பார்வையில் அருவருப்பு. நீதிமொழிகளில் 6ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா அதில் வசனங்கள் 16லேருந்து 19 வரைக்கும் 7 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார் அப்படின்னு இருக்கும். 7 காரியம் எடுத்தீங்களா? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரத்தில் 16லேருந்து 19 அதில் பாருங்களேன், 3 விஷயம் நாக்கோடு சம்மந்தப்பட்டது. 3 விஷயம் என்னென்னு பாருங்கள். என்னென்னு போட்டிருக்கு? அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம், மேட்டிமையான கண், அதை விட்டுருங்க. பொய் நாவு இருக்கா? நாவு, பொய் நாவு. அடுத்த வசனம் 18 என்ன சொல்லுது பாருங்க. இதில் என்ன நாக்கை பற்றி போட்டிருக்கு? சரி, 19 வசனத்துக்கு போங்க. அபத்தம் பேசும் பொய் சாட்சி நாக்கோடு சம்மந்தப்பட்டது. அடுத்து சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுதல். இது எதை வச்சு தான்? வாயை வச்சு தான். அடுத்தவன் சண்டை மூட்டி விடுறது வாயை வச்சு தான். ஆகவே 7 அருவருப்புகளில் 3 விஷயங்கள் நாக்கோடு சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்க்குறோம். அதில் ஆண்டவர் சொல்லார் பாருங்க, 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். ஆக பொய் என்பது தேவனுடைய பார்வையில் அருவருப்பு. தேவன் வெறுப்பதை நானும் வெறுக்க வேண்டும், அருவருக்க வேண்டும். இது முதலாவது. பொய்யை ஆண்டவர் எப்படி பார்க்குறார்? சரிங்களா? 12:22 என்ன சொல்லுது பாருங்க. நீதிமொழிகள் 12:22 பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். நீதிமொழிகள் 13:5 பாருங்க. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நம்ம வெறுக்கிறோமா? 2வது, பொய்யரை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னா, பொய்க்கு எதிராக ஒரு கட்டளையே கொடுத்திருக்காரு. என்ன கட்டளை? பொய் சாட்சி, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. யாத்திராம 20:16. இது 2வது. சட்டத்தை மதிக்கிறோமா? சட்டத்தை மிதிக்கிறோமா? 3வது, பொய்யையும் பொய்யரையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? பொய்யர் யாவரும் பிசாசின் பிள்ளைகள் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறார்.
நீங்கள் எல்லாரும் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான். யோவான் 8:44. அவன் அப்பான்னா பொய் சொல்கிறவங்களா யாரு? பிள்ளைகள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசானவனால் உண்டானவர்கள். பொய்யர் யாவரும் ஆண்டோட பார்வையில் பிசாசின் பிள்ளைகள். நீதிமொழி 12:22 சொல்லுது, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். சங்கீதம் 51:6 படிக்கிறோம், உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர். உள்ளத்தில் என்ன இருக்கணுமா? உண்மை இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் பொய்யை பேச மாட்டேங்க, நான் பொய்யை பேச மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அவன் பொய் பேச மாட்டேன்னு சொல்கிறதே பொய் தான். நாலாவது, பொய்யையும் பொய்யரையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? நாலாவது, பொய்யை பற்றி ஆண்டவர் சொல்கிறாரு. எபேசியர் 4:25. எபேசியர் 4:25 எடுங்க, வாசிக்கலாம். எஃபிஷியன்ஸ் 4:25, 4:25 படிக்கிறோம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால். சபையில் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் அவயவம். என்ன போட்டிருக்கு பாருங்க, ஃபார் வி ஆர் மெம்பர்ஸ் ஒன் ஆஃப் another. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம அவயவங்கள், உறுப்புகள். கை வேண்டாம் கால் வேண்டாம் சொல்ல முடியுமா? உறுப்புகள். ஆகவே நம்ம ஒருவருக்கு ஒருவர் அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். புட்டிங் அவே லையிங், ஸ்பீக் எவ்ரி மேன் ட்ரூத் வித் ஹிஸ் நெய்பர். அதான் ஆண்டு சொல்லிக்கிறாரு. அப்போ பொய்யை ஆண்டு எப்படி பார்க்குறாரு? அதை களைந்து போடு. அது ஒரு கலை. பொய் ஒரு கலை, அதை தூக்கி எரிஞ்சிரு அப்படின்னு தேவன் சொல்லுகிறார். அப்போ 4 காரியங்கள். பொய்யையும் பொய்யரையும் தேவன் எப்படி பார்க்கிறார்? How the Lord views lying and liars. அடுத்து என்ன பார்க்குறோம்னா, கர்த்தர் பொய்யையும் பொய்யரையும் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? How the Lord visits lying and liars. 2 காரியம் சொல்கிறேன். ஆதி திருச்சபையில் நீங்கள் சொல்லுங்கள், நியாயம் தீர்க்கப்பட்ட முதல் பாவம் என்ன பாவம்? ஆதி திருச்சபையில் நியாயம் தீர்க்கப்பட்ட முதல் பாவம் அனனியா சப்பீரா பொய் சொன்னாங்கல்ல. அப்போஸ்தலர் 5 அதிகாரம். அப்போஸ்தலர் 5 அதிகாரத்தில் முதல் 11 வசனங்கள் படித்தோம் அப்படின்னா பாருங்களேன். 3ஆம் வசனம், பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? நம்ம பொய் சொல்லும் பொழுது யாருங்க உள்ள நிரப்புறா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பொய்யினாலையா? அப்படிதான் தாவீது சொன்னார், மை கப் இஸ் ரன்னிங் ஓவர் வித் லைஸ். பொய்யினாலையா? பரிசுத்தாவியினால என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அந்த அபிஷேகம் நிரம்பி வழியணும். இங்கே பொய்யா அபிஷேகம் தான் நிரம்பி வழியுது. பாருங்களேன், சாத்தானே நம் இருதயங்களை பொய்களால் நிரப்புகிறான். இந்த பொய் என்ற பாவத்தை தான் ஆண்டவர் முதல்ல நியாயம் தீர்த்தார் ஆதி திருச்சபையில். புருஷன் மனைவியே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சில மணி நேர இடைவெளியில் 2 பேரையும் ஆண்டவர் புதைக்க வச்சிட்டார். இன்றைக்கி ஆண்டவர் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்லை. ஏன்னா கல்லறையில் இடம் பத்தாது. அன்னைக்கு அடித்த மாதிரி ஆண்டு இன்றைக்கி அடித்தாரு வச்சுக்கோங்களேன், இந்த மேலே கோயில் கூடிய கல்லறைலாம் பத்தாது. ஏன்னா எல்லாரும் பல விதங்களில் பொய்களை பேசுகிறோம். ரெண்டாவது, பொய்யை தேவன் எப்படி நியாயம் தீர்க்கிறார்? How the Lord visits lying and liars. பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் எங்கே இருப்பார்கள்? புறம்பே இருப்பார்கள். எங்கே புறம்பே? வெளிப்படுத்தல் 22:15 வாசிக்கிறோம். சரிங்களா? புறம்பே இருப்பார்கள். வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம். எங்கே இருப்பாங்களா? அக்கினி கடலிலே தள்ளப்படுவார்கள். அப்போ பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவருக்கும் நரக அக்கினி ஆயத்தமாக இருக்கிறது. இந்த சினிமா நாடகம்லாம் பார்க்குறோம் பாருங்களேன், எல்லாமே பொய். எல்லாம் நடிக்கிறான், எல்லாம் பொய். பஸ்பி ஜேசஸ் அப்படி தான் சொல்லுவார், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அதெல்லாம் பொய். அந்த பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுப்பார். கரெக்டு தான், 100%.
அன்பான தேவ பிள்ளைகளே, சங்கீதம் 5:6 என்ன சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 5:6 பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர் அப்படின்னு வாசிக்கிறோம். எரேமியா 50:36 இந்த வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியா 50:36 என்ன சொல்லுது? ரொம்ப அழகான வசனம், நம்ம கவனிக்காத ஒரு வசனம். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேல் வரும், பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேலும் வரும். இப்படி பொய் சொல்லு, அப்படி சொல்லு அப்படின்னு ஏற்றி விடுறது. பொய் சொல்றதே தப்பு, இதுக்கு சொல்லி வேற கொடுக்கறது. அப்படிப்பட்டவர்கள் மேல் பட்டயம் வரும், அவர்கள் பைத்தியக்காரராவார்கள். பொய் பேசுறவங்க என்ன வாங்கலாம்? பைத்தியக்காரர் ஆயிடுவாங்களாம். பிரியமான தேவ ஜனமே, ஆகவே பொய் சாட்சி சொல்லுதல் வேண்டாம். பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக அப்படின்னா 3 அர்த்தம். ஒன்று என்னது? பொய் சத்தியம் பண்ணுறது. 2வது என்னது? பொய் சொல்கிறது, பொய் பேசுறது. நம்ம அதான் இது வரைக்கும் பார்த்தோம். 3வது என்ன? அடுத்தவரை அவதூறு பண்ணுதல். இந்த அவதூறு பண்ணுதலை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு பொய்ப்பழி கூறுதல் அல்லது நற்பெயரை நாரடித்தல் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலத்தில் ஸ்லாண்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. SLANDER. ஒருவருடைய பெயரை கெடுக்க, அதாவது ஒருவர் என் பெயரை கெடுக்க நான் விரும்புவேனா? விரும்பமாட்டேன். அப்படி இல்லை என்றால் அடுத்தவர் பெயரை கெடுக்க நான் விரும்புகிறேனே, இது சரியா? என் கதையை பற்றி அடுத்தவர் பேசக்கூடாதுன்னு நினைப்பேன், ஆனால் அடுத்தவங்க கதையை நான் பேசுகிறேனே, இது சரியா? அடுத்தவங்க கதை மட்டும் எனக்கு இனிக்குதே. அடுத்தவரின் நற்பெயரை கெடுக்கும் தீய செயலுக்கு ஒரு பெயர் இருக்கு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டங் மர்டர். அதுக்கு பேர் டங் மர்டர். ஸ்லாண்டர் has been called டங் மர்டர். நாவு கொலை. அடுத்தவங்களை பற்றி உண்மையோ பொய்யோ அதை பற்றி பேசி ஒருத்தவங்க பேரை கெடுக்கிறதுக்கு பேர் நாவு கொலை. பிரதர் உங்களுக்கு தெரியுமா அவரை பற்றி? சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? அண்ணே உங்களுக்கு தெரியுமாண்ணே அவரை பற்றி? இப்படி பண்ணிவிட்டாரு. அவர் பண்ணட்டும், நீ ஒழுங்காரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, டங் மர்டர் யோசித்து பாருங்க. நம்ம இடத்துல இந்த டங் மர்டர் இருக்கிறதா? எலன் வைட் சொல்றாங்க பாருங்களேன். ஒருபோதும் உண்மையை மழுப்பி பேசாதீர்கள். Never prevaricate, never tell an untruth in precept or an example. வாக்கினாலோ அல்லது நடக்கையினாலோ ஒருபோதும் பொய் பேசி விடாதீர்கள். நேர்மையாயிருங்கள், வழி தவறாதிருங்கள். உண்மையை கொஞ்ச அளவில் மழுப்பி பேசுவதும் கூட அனுமதிக்கப்படக்கூடாது. Be straight and undeviating. Even a slight prevarication should not be allowed. கொஞ்சம் கூட உண்மையை மழுப்பி பேசக்கூடாதான். பாருங்க, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு, ஒரு நபரோடு தப்பாக நடந்துட்டாருன்னு ஒரு விஷயம் காதுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் இப்படி பண்ணிட்டாராமே, நீங்கள் போய் பார்த்தீங்களா? நம்ம போய் பார்த்தோமா? இல்லை, அவர் சொன்னார். அவருக்கு அறிவு இல்லை, நமக்குமா இல்லை? பிரியமான தேவ பிள்ளைகளே, மை லைஃப் டுடே புஸ்தகத்தில் 331 பக்கத்தில் இப்படி எழுதுறாங்க. நெவர் ப்ரீவாரிகேட். ஒருபோதும் உண்மையை மழுப்பி பேசாதீர்கள், பொய் ஒருபோதும் பேசிவிடாதீர்கள் அப்படின்றாங்க. இந்த அடுத்தவங்களை பற்றிய அது விஷயமே ஆனாலும், அது உண்மையே ஆனாலும், அது அடுத்தவங்கள்ட்ட நம்ம சொல்கிறது அவங்க பெயருக்கு களங்கம் உண்டாக்குவது. பாருங்க, இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம். ஸ்லாண்டர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஸ்லாண்டர்னா என்ன அர்த்தம்? A communication of false statements injurious to a person's reputation. ஒரு நபருடைய நல்ல பெயருக்கு களங்கம் உண்டாக்கும் விதத்திலே சொல்லப்படுகிற பொய்யான வாக்கியங்களுக்கு பேர் தான் ஸ்லாண்டர், அவதூறு பண்ணுதல். பிணந்தின்னி கழுகுகள் கேள்விப்பட்டிருக்கோம்ல, வல்ச்சர் அப்படின்வாங்க. பிணந்தின்னி கழுகு, நிறைய கழுகுகள், இது ஒரு கழுகு. இந்த கழுகு மேலேருந்து பார்த்துச்சுன்னா அதுக்கு கீழே இருக்க இந்த பச்சை பச்சையாக இருக்கிற மரங்கள்லாம் தெரியாதான், பசுமையாக இருக்கிற புல்வெளியெலாம் தெரியாதான், அங்கே தொங்கக்கூடிய அந்த ஆப்பிள் ஆரஞ்சு இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாதான். அதுக்கு என்ன தெரியும்னா எங்கே எது செத்து கிடக்கு,
எது அழுகி கிடக்கு, இதுதான் இந்த பிணந்தினி கண்ணு தெரியுமா, கண்ணுக்கு தெரியுமா? புரியுதுங்களா? there are a lot of vultures even in the Lord's house. கர்த்தருடைய சபையில கூட நிறைய பிணந்தினி கழுகுகள் இருக்கின்றன. எப்படி தெரியுமா? அடுத்தவங்களை பற்றியே பேசுகிற கழுகுகள். ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா, இவன் என்ன பண்ணுவான், ஏதாவது எங்கேயா கோட்டை விடுவானா, அப்படி யாராவது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோமா? அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இதெல்லாம் வச்சு தான் அந்த 9ஆம் கற்பனையை கொடுத்துருக்கார். கானானை வேவு பார்க்கறதுக்கு 12 பேர் போனாங்க. இல்லை 2 பேர் நல்ல செய்தி சொன்னாங்க. 10 பேர் துர்ச்செய்தி. சரிதானே? துர்ச்செய்தி. அந்த துர்ச்செய்திக்கு ஒரு வசனம் பாருங்களேன், தமிழில் எப்படி இருக்குது, இங்கிலீஷில் எப்படி இருக்குது. என்னாகமம், என்னோட சேர்ந்து திருப்புவீர்களா? என்னாகமம் 14:36 வசனம். நம்பர்ஸ் 14:36. முதல்ல தமிழில் வாசிக்கிறேன். 14:36. அந்த தேசத்தை சோதித்து பார்க்கும்படி மோசையால் அனுப்பப்பட்டு திரும்பி அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி கொண்டு வந்து, இங்கிலீஷில் எப்படி பாருங்களேன். And the men which Moses sent to search the land, who returned and made all the congregation to murmur against him by bringing up a slander upon the land. அந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி, அதாவது அவதூறு. ஐயோ, அங்கே போனால் பெரிய பெரிய ராட்சதர்கள்லாம் பார்த்தோம், நாங்களாம் எங்கள் பாறைக்கு வெட்டுக்கிளியே மாதிரி இருந்தோம், நம்மளை போனால் நம்மளை கொண்டுருவாங்க, நம்மளை சாப்பிட்டுருவாங்க, நம்ம இறையாக்கிடுவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் மனசு என்ன செஞ்சுட்டாங்க, இந்த 10 பேர் கெடுத்துவிட்டாங்க. சபையில் மற்றவங்களை கெடுக்கிறோமா? மற்றவர்கள் விசுவாசத்திலே கெட்டு அலைவதற்கு நாம் காரணமாக இருக்க கூடாது. பாருங்களேன், இந்த 10 பேரின் அவதூறு 20 லட்சம் பேரை அலைக்கழித்தது. அப்படிதானே? அவதூறு பண்ணுகிறவன் மதிகேடன், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறவன் அறிவில்லாதவன். வசனம் இருக்கு பாருங்க, வாசிங்க. நீதிமொழிகள் 10:18 போடுங்களேன். அதை தமிழ்லையும் பார்ப்போம், இங்கிலீஷ்லையும் பார்ப்போம். நீதிமொழிகள் 10ஆவது அதிகாரம், Proverbs chapter 10 verse 18 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்ப்போம். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். இங்கிலீஷில் எப்படி பாருங்க, செகண்ட் லைன். And he that uttereth a slander is a fool. புறங்கூறுகிறவன், புறணி பேசுறது. புறணினா அடுத்தவங்க கதை தானே. இந்த சபைகள்லையும் பள்ளிக்கூடங்களையும் இந்த ஸ்டாஃப் ரூம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தவங்க கதை தான் ஓடிக்கிட்டு இருக்கும். நடக்குதா இல்லையா? செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. நான் சொல்கிறது ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் கஷ்டப்படுறீங்கன்றதுக்காக நான் மறைச்சிட்டேன்னு வச்சுக்காங்களேன், அது என்ன போயிடும், ஒயிட் லை ஆயிரும். அதனால் எல்லாத்தையும் அப்பட்டமாக நான் சொல்லிடுறேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்களேன். He that uttereth a slander is a fool. புறங்கூறுகிறவன், அதாவது அவதூறு பண்ணுகிறவன் மதிகேடன். அடுத்தவங்களை பற்றி பேசுறதுக்காகவே நைட்டெல்லாம் பேசுவாங்க சிலர் ஃபோனில், அதுக்காகவே டாப்அப் பண்ணுவான், இதுக்காகவே ரீசார்ஜ் பண்ணுவாங்க. நைட்டெல்லாம் 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் பேசுகிறாரு பாஸ்டர் அப்படின்னு சொல்ல அடுத்தவங்க கதையை பேசுறது. அவ்வளோ நேரம் ப்ரே பண்ணியிருக்கிறோமா? நேரத்தி 1:30 மணி வரைக்கும் அவ்வளோ நேரம் பைபிள் ஸ்டடி கொடுப்போமா? அவ்வளோ நேரம் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருப்போமா? தனியாய் இரவெல்லாம் உபவாசம் இருப்போமா? அடுத்தவங்க கதையை நைட்டெல்லாம் பேசுவோம், சாப்பிடாம கூட. அப்படியானால் அப்படிலாம் கேட்டேன், அப்படிலாம் செய்கிறதே கிடையாது. பரிசுத்த ஆவியானவரின் எச்சரிப்பை, பைபிளில் ஆண்டவர் வச்சிருக்கிற வசனம்லாம் நமக்கு எச்சரிப்பு, அப்படி தானே? அந்த எச்சரிப்பை நாம் கவனமாய் கேட்டு நடக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் 9ஆம் கற்பனையில், thou shall not bear false witness against thy neighbor. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. bearing false witness and being a false witness. பொய் சாட்சி சொல்லுவது வேறு, பொய் சாட்சியாய் இருப்பது வேறு. ரெண்டுமே வித்தியாசம். இந்த 2 விதத்திலுமே நம்மையில் குற்றம் சுமர்கிறது.
நாம் அறிந்திருக்கிற, நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி நடவாத பட்சத்தில் நாம் பொய் சாட்சிகளாக மாறிவிடுகிறோம். பாருங்களேன், சாபத்து நமக்கு தெரியும், ஓய்வு நாள் பரீட்சை எழுதக்கூடாது, இன்டர்வியூ கிடையாது, வேலைக்கு போகக்கூடாது, அப்படி இப்படிலாம் இருக்குது. பள்ளிக்கூடத்தில் நம்ம சில பிள்ளை போய் எழுதிடும், பரீட்சையோ இன்டர்வியூ போயிடும். உடனே அங்கே சொல்லுவாங்க, பாரு உங்கள் சர்ச்சில் வந்து எழுதுறாங்க, நீ மட்டும் எழுத மாட்டேங்கிற, அவங்களும் உங்கள் சர்ச்சு தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்படி நம்ம பிரமாணத்தை மீறி நடக்கும் பொழுது அங்கே நம்ம என்ன ஆயிடுறோம்? பொய் சாட்சி ஆயிரும். we become a false witness. பிள்ளைகள் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வாலிப பிள்ளை, பீயிங் அ ஃபால்ஸ் விட்னஸ், இது எப்படின்னா சத்தியத்தின்படி நடக்காத பொழுது பொய் சாட்சி ஆகிவிடுகிறோம். எப்படி பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக மாறுகிறோம் அப்படின்னா பாருங்களேன், இப்போது சில வகை ஈக்கள் என்ன பண்ணும், புண்ணு மேலே தான் போய் உட்காரும். பார்த்துருக்கீங்களா? சில ஈக்கள் புண்ணு மேலே தான் போய் உட்காரும். அதே போல் நாமும் அநேக நேரத்தில் அடுத்தவங்களுடைய நல்ல விஷயங்களை பார்க்காம அவங்ககிட்ட இருக்கிற குறைகளையே பார்த்து பரப்புகிறவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் பொய் சாட்சி சொல்லுகிறவர்களாக மாறிவிடுகிறோம். we can be a false witness and we can bear false witness. பொய் சாட்சியாக இருக்கலாம், பொய் சாட்சியும் சொல்லலாம். பத்து கற்பனை என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாரும் நடமாடும் மெய் சாட்சிகளாக இருக்கிறோமா அல்லது நடமாடும் பொய் சாட்சிகளாக இருக்கிறோமா என்பதை சிந்திக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம பைபிளில் படித்தோன்னா ரட்சகரை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கு? அவர் சொல்லியிருக்காரு சத்தியம் அப்படின்னு இருக்கார். நானே வழியும் சத்தியம். அவர் சத்தியபரர். ரோமர் 3:4 படிக்கிறோம். அவர் சத்தியபரர், அவர் சத்தியம். யோவான் 14:6 அவர் உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சி. லவோதிக்கேய சபையில் சொல்லியிருக்கிறார். வெளிப்படுத்தல் 3:14. அப்போ லவோதிக்கேய சபையில் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து அப்படி நான் உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சின்னு சொன்னார்னா அந்த சபையில் உள்ளவங்க எப்படி இருக்கணும்? அப்படி தானே இருக்கணும். உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சி, ட்ரூ அண்ட் ஃபெய்த்ஃபுல் விட்னஸ். நம்ம இருக்கிறோம் அப்படி? ஒரு சபையில் ஒரு அம்மா இருந்தாங்களாம், சின்ன வயசுன்னு வச்சுக்கோங்களேன், சின்ன வயசு அம்மா. இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க அப்படி குறை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறது. பாஸ்டருடைய காரு, சர்ச்சு பாஸ்டருடைய காரு, அவங்க எங்கேயா வெளியில் போயிருக்கும்போது ஒரு வீட்டு முன்னாடி பார்த்தா ஏன் பாஸ்டர் காரு இங்கே இருக்குது அப்படின்னு போய் சொல்லிடுவாங்களாம். பாஸ்டர் காரு இதோ அந்த தெருவில், அந்த ஊரில், அந்த தெருவில் அவங்க வீட்டுக்கு முன்னாடி நின்றுச்சு. இன்னொரு இடத்துல பார்த்தாங்கன்னா இன்றைக்கி பாஸ்டர் காரை பார்த்தேன். அந்த அம்மா வேறு கேட்பாங்க பக்கத்து அம்மா, இன்றைக்கி பாஸ்டர் எங்கேம்மா போனார்? அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படி இப்படின்னு இந்த கதைகள் போன உடனே பாஸ்டர் காதுக்கு வந்துருச்சு. அப்போ பாஸ்டர் பார்த்தாராம், ஏன்னா இந்த அம்மா அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிற, பாஸ்டர் 4 வீட்டுக்கு போதான் செய்வார். இந்த பாஸ்டர் பார்த்தாராம், நேராக கொண்டு போய் கார் அந்த அம்மா வீட்டு வாசலே நிறுத்திட்டார். ஒரு வாரமாக நின்றுச்சு. இந்த அம்மா வாயே பேசலை. பிரியமானவர்களே, சிலருக்கு பாருங்களேன், 2 பேர் ஒன்றா நின்று பேசினாலே ஒரு கதையை கட்டிடுவாங்க. இதெல்லாம் சத்தியத்தில் வளர்ந்தவர்களுக்கு, வளருகிறவர்களுக்கு அடையாளமே கிடையாது. இது நம்ம பள்ளிக்கூடங்களில் நிறைய உண்டு. இந்த மாதிரி ஏன் அங்கன்னு பேசுகிறான், ஏன் அங்கன்னு பேசுகிறான், ஏன் பேசுனானா வாய் இருந்து பேச தானே செய்வாங்க. ஏன் அவங்க கூட பேசுகிறான், ஏன் இவங்க கூட பேசுகிறான். சீப் பிஹேவியர். அவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட பேசக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப மோசமான கீழ்த்தரமான ஒரு நடத்தை. பிரியமான தேவப்பிள்ளை, எல்லாரும் அப்படி கிடையாது, சிலர் அப்படி இருக்கிறாங்க நிர்வாகங்களில். இதை நான் கண்டிக்கிறேன், ஆண்டோட வார்த்தையின் அடிப்படையில் கண்டிக்கிறேன். அன்பான தேவப்பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் சத்தம் கேட்டு நடப்பவர்கள் எல்லாரும் சத்தியவான்கள். யோவான் 18:37 இயேசு கிறிஸ்து சொன்னார், சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் சொன்னார்ல. இந்த சத்தியத்தை அறிஞ்சிருக்கிறவங்களுக்கு ஏசப்பா கொடுக்குற பேர் என்ன தெரியுமா? சத்தியவான். சத்தியவான். இப்போ நம்மளாம் யாரு பா கேட்குறக்கே நல்லா இருக்குது. சத்தியவான்கள், பாக்கியவான்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்போ இன்னொன்று என்னது? அடுத்து சத்தியவான்கள். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான். யோவான் 18:37. அப்போ நாம் சத்தியவான்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கணும்? நாம் சத்தியவான்களா, சதிகாரர்களா?
மெய்சாட்சிக்காரரா அல்லது பொய்சாட்சிக்காரரா? மெய்சாட்சிக்காரன் பொய் சொல்லான், பொய்சாட்சிக்காரன் பொய்களை ஊதுகிறான் அப்படின்னு நீதிமொழிகள் 14:5 வாசிக்கிறோம். பொய்களை ஊதுகிறோம், பொய்களை ஓதுகிறோம், எல்லாம் நடக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் இது எல்லாத்தையும் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறார். MK காந்தி, மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, அவர் பேர் சொன்ன உடனே சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும், ட்ரூத் ட்ரையம்ஸ் அப்படின்னு காந்தி தாத்தாவை சொன்ன உடனே அதான் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அவர் 10 வயசில் மாணவனாக படித்து கொண்டிருந்த சமயத்தில் அவருடைய வகுப்பில் திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன், ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் வர்றார். பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்க, நோட் எப்படி எழுதிருக்கிறாங்க செக் பண்ணுவாங்கல்ல. ஒரு ஆய்வாளர் திடீர்னு வந்தார். அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்காலம். வந்திருந்த அதிகாரி, அவருடைய பேர் என்ன அப்படின்னா மிஸ்டர் ஜைல்ஸ். அவர் பேர் மிஸ்டர் ஜைல்ஸ், GILES அப்படின்னு ஒரு அதிகாரி ஒருத்தர் வந்தார். திடீர்னு வந்தார். பிள்ளைகளா எல்லாம் அவங்க நோட் புக்கெல்லாம் எடுங்க அப்படின்னாரு. உடனே எல்லாம் நோட் புக் டப்படமே எடுத்தாங்க. நான் சில வார்த்தைகள்லாம் சொல்லுவேன், டிக்டேஷன். நான் சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் என்ன செய்யணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும் அப்படின்னு சொல்லி சில வார்த்தைகள்லாம் சொன்னார். சில வார்த்தைகள் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இன்னொரு வார்த்தை ஒன்று சொன்னார். என்ன ஒரு வார்த்தை சொன்னார்? கெட்டில் அப்படின்னு சொன்னார். கெட்டில், KETTLE, கெட்டில்னு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ இந்த டீச்சரு ஏதாவது பையங்க தப்பாக எழுதிட்டா இவருக்கு தானே கெட்ட பேர் டீச்சருக்கு. அந்த டீச்சர் அப்படியே ஒரு கிளாஸாக அப்படியே ஒரு நோட்டாக பார்க்குறாரு, எல்லாம் கரெக்டாக எழுதிக்கிறாங்களா. அப்படி கிட்ட வந்து காந்தி நோட்டில் பார்த்தா கெட்டில் தப்பாக எழுதிட்டார். கெட்டில் தப்பாக எழுதிட்டார். கெட்டில் என்னது, இந்த கல்யாண வீட்டில் தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தீங்களா, அந்த கெண்டி, அதுக்கு பேர் தான் கெட்டில் அப்படின்வாங்க. காந்தி தப்பாக எழுதிட்டார். உடனே இந்த டீச்சர் பக்கத்தில் வந்துட்டு அந்த அதிகாரி அப்படி இப்படி அங்கிட்ட அப்படி திரும்பி இருக்கிற சமயத்தில் வந்து காந்தி காலை மிதித்து பக்கத்தில் பார், பக்கத்தில் பார்த்து எழுது, பக்கத்தில் பார்த்து எழுதுறா அப்படின்றார். சரிங்களா? அப்போது காந்தி என்ன செய்யலை, இவர் சொல்லிட்டு நம்ம டீச்சர் சொல்லிட்டார், அப்போ பார்த்து எழுதிடலாம் அப்படி எழுதிட்டாரா? 10 வயசில் உண்மையாக இருந்தார். 10 வயசுலேயே உண்மையாக இருந்தார். நம்ம 50 வயசு ஆனால் கூட உண்மை வரமாட்டேங்குது. பொய்யை தூக்கி அப்படி போட்டு ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? அடிக்கடி இந்த வயசானவங்களாம் சொல்லுவாங்க, ஆட்டை தூக்கி குட்டியில் போட்டு, குட்டியை தூக்கி ஆட்டில் போட்டு, அங்கே ஒரு பொய், இங்கே ஒரு பொய், ஆஃபீஸில் ஒரு பொய், பாஸ்டர்கிட்ட ஒரு பொய், பிரின்சிபால்கிட்ட ஒரு பொய், வீட்டுக்கார்ட்ட ஒரு பொய், எல்லாம் பொய் மயமே. அப்புறம் சர்ச்சில் வந்துட்டு ஏசுவையே துதி செய். எப்படி இது புரியுது உங்களுக்கு? இப்படி தான் நம்மளோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, இன்று நம்முடைய நிலைமை, பள்ளியில் பயிலும் கிறிஸ்தவ மாணவ மாணவிகள், பள்ளிகளில் கல்லூரியில் படிக்கிற பிள்ளைகள் துணிச்சலாக காப்பி அடிக்கிறார்கள். அட்வென்டிஸ்ட் கிறிஸ்தவ விசுவாசிகள் துணிச்சலாக காப்பி குடிக்கிறார்கள். காப்பி அடிக்கிறார்கள், காப்பி குடிக்கிறார்கள், எல்லாமே நடக்குது. ரெண்டுமே நடக்குது. அடிக்கிற கேஸ் அடிக்க தான் செய்யுது, குடிக்கிற கேஸ் குடிக்க தான் செய்யுது. அதை சொல்லிக்கிறது வெஜிடேரியனிசம். வி ஃபாலோ வெஜிடேரியனிசம். எல்லாம் பீத்தல், எல்லாம் பேச்சு தான், வாழ்க்கையில் இல்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய நடக்கைகள் நல்ல நடக்கைகளா கெட்ட நடக்கைகளா? நம் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறதா? ஏன்னா கிறிஸ்தவத்துக்கு பேர் சத்திய மார்க்கம். நீங்கள் படித்து பாருங்கள், 2 பேதுரு 2:2 இருக்குது சத்திய மார்க்கம். வசனத்தை படிங்க. 2 Peter 2:2. அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள், அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். கிறிஸ்தவத்துக்கு பேர் த வே ஆஃப் ட்ரூத், சத்திய மார்க்கம். சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம். சத்தியவான்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. சத்தியவான்கள் தானா? சத்திய மார்க்கத்தில் சத்தியத்தின்படி தான் நடக்கிறோமா என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு சத்தியம் நமக்கு தெரியும். நமக்கு தெரிஞ்ச மாதிரி அநேகருக்கு, நிறைய சபைகளுக்கு தெரியாது. ஆனால் அறிந்த சத்தியத்துக்கு உண்மை இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி நம்ம ஆண்டரை பார்த்து சத்தியவான்கள் சொல்லுவார், எப்படி பரிசுத்தவான்கள் சொல்லுவார், எப்படி பாக்கியவான்கள் சொல்லுவார்? நம்மளே சொல்லிக்கிற வேண்டிதான். அன்பான தேவ ஜனமே,
அப்போ இதெல்லாம் நம்ம கேட்கும் பொழுது நீங்கள் நினைக்கலாம், என்ன இந்த பாஸ்ட் நடக்கிற விஷயத்தை பேசாமல் நடக்காத விஷயத்தை பேசிகிட்டு இருக்கிறாரு. நாவை அடக்குகிறது நடக்கிற காரியமா? சாத்தியமான ஒன்றை, சாதகமான ஒன்றை சத்தியமாக பேசுங்கள் போதகரையா என்று நீங்கள் சொல்லாமல் சொல்லுவது என் காதுகளில் விழத்தான் செய்கிறது. போனால் பள்ளிக்கூடத்துக்கு போனால் போய் பேசத்தான் போகிறோம், கம்பெனிக்கு போனால் போய் பேசத்தான் போகிறோம், காலேஜுக்கு போனால் போய் பேசத்தான் போகிறோம். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? நம்ம வழக்கமாக சொல்கிறது அதான். என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? அப்படி தானே? அப்படி தான் போகுது. ஆனால் பைபிள் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பிலிப்பியர் 4:13 பைபிள் இருக்குதான். என் கூட அப்படி வாங்கலேன். யாக்கோபு புஸ்தகத்துக்கு வாங்க. யாக்கோபு நிருபத்தில் 3:8 படிக்கிறோம், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத விஷம். படிக்கிறோம்ல 3:8 பாருங்க. 3:8 அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுவான விஷம் நிறைந்ததுமாயிருக்கிறது. இந்த 10 சென்டிமீட்டரில் விஷம் இருக்கான். 56 கிராம் விஷம்தான். 3:8 அப்படித்தான் வாசிக்கிறோம். அதே யாக்கோபில் தான் படிக்கிறோம். யாக்கோபு 1:19 பொறுமையாக பேசுங்கள், பேசுகிறதற்கு பொறுமையாயும் தாமதமாய் கோபப்படுங்கள், கோபிக்கிறதற்கு தாமதமாயும்னா அப்போ லேட்டாக கோவப்படலாம், அப்படி கிடையாது. லேட்டாக கோபப்பட அப்படி அர்த்தம் இல்லை. கோபமே படாத, அதான் அர்த்தம். கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்கடவர்கள். நாங்கள் பற்றி எங்கெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க. 1:26 பாருங்க. யாக்கோபு 1:26 உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணாயிருக்கும். நாவடக்கமே கிடையாது. சாப்பிடுறதுலையும் சரி, பேசுறதுலையும் சரி, ரெண்டுமே நாவடக்கமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நாங்கள் பெரிய பக்தி, அந்த பக்தி ஒன்றும் கிடையாதுன்றார் ஆண்டவர் யாக்கோபில். பார்த்தீங்களா? 1 அதிகாரம் 3 அதிகாரம். நீங்கள் இந்த நாவை பற்றி நிறைய படிக்கணுமா? சங்கீதம், நீதிமொழிகள், யாக்கோபு இந்த 3ஐயும் படிங்க. நீங்கள் PhD பண்ணிடலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. அன்பான தேவ பிள்ளைகளே, அம்மையார் சொல்கிறாங்க, எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க, we cannot speak the truth unless our minds are continually guided by him who is truth. தமிழில் வாசிக்கிறேன். மவுண்ட் ஆஃப் பிளெஸிங், தாட்ஸ் ஃப்ரம் தி மவுண்ட் ஆஃப் பிளெஸிங், பக்கம் 68. கிறிஸ்தவர்கள் செய்கின்ற அனைத்து காரியங்களும் சூரிய ஒளியை போன்று தெளிவாக இருக்க வேண்டும். அப்பட்டமாக இருக்கணுமா? சில நேரத்தில் நான் சொல்லுவேன், இந்த விசிட்டிங்லாம் போகும்பொழுது என் மனைவிட்ட அநேக ஊழியக்காரர்கிட்ட சொல்லியிருக்கிறேன், ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு, ஒரு வீட்டுக்கு ஜோம் பண்ண போயிருக்கிறோமா, ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க உள்ள ஏதாவது தண்ணி பிடிக்க, அது ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ ஏதோ ஒன்று கொண்டு வர போயிருப்பாங்க. அங்கே போன இடத்துல குசுன்னு பேசுறது. சொல்லுவேன், குசுன்னு பேசாதீங்க. ஒன்று வாய் முடிச்சு அமைதியாக உட்காரு, இல்லாட்டி சத்தமாக பேசு. இன்னொரு வீட்டுக்குள்ளே போய் ஊழியத்துக்கு போயிட்டு அங்கே போய் என்ன செய்யக்கூடாது? இந்த குசுன்னு பேசவே கூடாது. அங்கேயும் பேசக்கூடாது, சர்ச்சுக்குள்ள உட்காந்து குசுன்னு பேசக்கூடாது. பிரியமானவர்களே, கிறிஸ்தவர்கள் அனைத்து காரியங்கள் என்ன செஞ்சாலும் எல்லாமே சூரிய ஒளியை போல இருக்கணுமா? அம்மையார் சொல்கிறாங்க, உண்மை தேவனிடத்திலிருந்து வருவதாகும். உண்மை எங்கேருந்து வருது? ஆண்டவர்கிட்டருந்து வருதான். வஞ்சகமானது அதன் எண்ணற்ற ஒவ்வொரு வடிவத்திலும் சாத்தானிடமிருந்து வருகிறது. அதை பற்றி அவனை பற்றி ஒரு நாள் படிக்க போகிறோம். வர வெள்ளிக்கிழமை கர்த்தருக்கு சித்தமானால். பொய்யனும் பொய்க்கு பிதாவும் படிப்போம் வெள்ளிக்கிழமை. வஞ்சகம் அதன் எண்ணற்ற ஒவ்வொரு வடிவத்திலும் சாத்தானிடமிருந்து வருகிறது. சத்தியமாக இருக்கிற அவரால் தொடர்ந்து நமது உள்ளங்கள் வழிநடத்தப்பட்டால் ஒழிய நம்மால் சத்தியத்தை பேச முடியாது. சத்திய ஆவியானவர் யாரு? பரிசுத்த ஆவி. அவருக்கு பேர் சத்திய ஆவி. அந்த ஆவியானவர் துணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையெல்லாம் பேசவே முடியாது. ஆஃபீஸ்லேயும், பள்ளிக்கூடத்துலேயும், குடும்பத்திலையும், சர்ச்சிலையும், எங்கேயுமே சரி. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ஆவியானவர் நம்ம செம்மையான வழியில் நடத்துவார். சங்கீதம் 143:10 நம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. தாவீது அப்படித்தான் ஜெபிக்கிறார். நம்ம தினம் செய்ய வேண்டிய ஜெபம் அதுதான். முடிவாக ஒரே ஒரு கருத்து சொல்லி முடிச்சிடறேன்.
ஒருவரை குறித்து உட்கார்ந்து நாம் கதை பேசும் பொழுது, ஒருவருக்கு எதிராக நாம் கூடி சதி செய்யும் பொழுது, அடுத்தவரை பற்றி அவதூறு பரப்ப ஆயத்தமாகும் போது, ஒருத்தரை பற்றி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை அப்படியே போய் ஒப்பிச்சிடக்கூடாது. ஒப்பிக்க வேண்டியது மனப்பாட வசனம் தான். சரிங்களா? ஒப்பிக்க வேண்டியது என்னது? மனப்பாட வசனம் மட்டும்தான். வேறு எதெல்லாம் ஒப்பிக்கூடாது. அப்படி தூண்டப்படும் பொழுது, பிறரை குறித்து பேசவும், பிறருக்கு எதிராக சதி செய்யவும், அவதூறு பரப்பவும் தூண்டப்படும் பொழுது, இன்னொருவரின் அந்தரங்கம் இன்னதென்று அறியாமல் அதை பகிரங்கம் பண்ணுவதற்கு நாம் தூண்டப்படும் பொழுதும் செய்ய வேண்டியது திங்க். திங்க். என்ன திங்க்? THINK. திங்க். T. இஸ் இட் ட்ரூ? இது உண்மைதானா? இப்படி ஒரு கதை வந்துச்சு, அவரை பற்றி, இவரை பற்றி, அந்த அம்மா பற்றி, அந்த ஐயா பற்றி, அந்த பக்கத்து வீட்டை பற்றி, என் பக்கத்தில் உட்காந்துருக்கவங்களை பற்றி, இது உண்மைதானா? இஸ் இட் ட்ரூ? திங்க். H. will it help? இதை நான் சொன்னால் அவருக்கு உதவியாக இருக்குமா, எனக்கு உதவியாக இருக்குமா? will it help? H for help. மூணாவது என்னது? I. is it inspiring? நான் கேள்விப்பட்ட விஷயம், நான் போய் சொல்லக்கூடிய விஷயத்தினாலே அவர் ஊக்கம் அடைவாரா? is it inspiring? நான் சொல்கிறது அவருக்கு ஊக்கம் தருமா? நம்ம சொல்கிற விஷயம், நம்ம கேட்குற விஷயம் மற்றவங்களுக்கு ஊக்கமாக இருக்கணும். நம்ம பேசினாலே ஊக்கமாக இருக்கணும். போச்சுரா, இவர் வர்றாரா, இன்றைக்கி என்ன கதை வச்சுருக்காரோ தெரியல, இன்றைக்கி என்ன கதையோ. will it help? is it true? will it help? is it inspiring? நாலாவது என்ன? N. is it necessary? இது அவசியம்தானா? அவங்க கதை நமக்கு தேவையா அப்படின்னு யோசிக்கணும். N. அப்புறம் கடைசியா K. is it kind? is it kind? be kind அப்படின்னு வாங்கல்ல. நான் அவங்கள பற்றி பேசுகிறேனே, அது நல்ல கதை இல்லை. பேசுகிறது அவங்கள பற்றி ஒரு பொய்யான விஷயமோ அல்லது உண்மையான விஷயமோ, அவங்க கதையை நான் பேசுகிறேன். நான் அப்படி செய்வது அவருக்கு நான் காட்டக்கூடிய தயவு தானா? is it kind? think. is it true? will it help? is it inspiring? is it necessary? is it kind? அப்படின்னு யோசிக்கணும். பேசிவிட்டு யோசிக்கக்கூடாது. ஒரு அம்மா திருச்சபையில் அவங்க பாஸ்ட்டை பற்றி இல்லாத பொல்லாத பூரா சொல்லிட்டாங்க. இப்படி பண்ணிட்டாரு, அப்படி பண்ணிட்டாரு, அப்படியாக்கு, இந்த பாஸ்ட் இப்படியாக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இது பாஸ்ட்டு காதுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சு போச்சு, பாஸ்ட்டுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு. உடனே இந்த அம்மா, ஐயோ என்ன பண்ணுறது, பாஸ்ட்டர்கிட்ட போய், பாஸ்டர் என்ன மன்னிச்சிருங்க பாஸ்டர் அப்படின்னாங்களாம். சரிம்மா மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் ஒன்று பண்ணுங்க. என்ன பண்ணும்? போங்க கோழி கடைக்கு போய் ஒரு உயிர் உள்ள கோழியை வாங்குங்க. ஐயோ இன்னும் சிக்கன் பிரியாணியா? அதெல்லாம் கிடையாதுமா. போய் ஒரு உயிர் உள்ள கோழியை வாங்குங்க, கழுத்தை அறுத்து அதில் இருக்கிற அந்த முடியெல்லாம் பிடுங்கி உங்கள் ஊரில் உயரமான கட்டடம் எங்கே இருக்குது, அந்த கட்டடத்துக்கு மேலே போங்கன்னாராம். சரி, அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த கையில் கொண்டு போனீங்களே அந்த ரெக்கைகள், அந்த மயிறு இலைகள்லாம் கொண்டு போனீங்களே, இதெல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுங்க, அப்படி எல்லாம் தூக்கி எறிஞ்சிருங்க அப்படின்னாங்க. அப்பா, நான் பாஸ்ட்டை பற்றி சொன்ன பொய்க்கு பாஸ்ட்டர் ஒரு பரிகாரம் சொல்லிட்டேன் சொல்லி இந்த மாதிரி சிக்கன் கடைக்கு போனாங்க. கிலோ 160 ரூபா சொன்னாங்க. உயிருள்ள கோழி ஒரு விலை, அப்புறம் உரிச்ச கோழி வேறு விலை, அப்படி இப்படி விலைகள் இருக்குது. போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்து கழுத்து அறுத்து அந்த மயிரெல்லாம் பிடுங்கி உயரமான ஒரு 4 மாடி கட்டடத்துக்கு மேலே போய் எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்களாம். வந்து சொன்னாங்களாம், பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டேன். அடுத்து பாஸ்டர் சொன்னாராம், சரிம்மா இப்போ போய் எல்லாத்தையும் பிறகிட்டு வாங்கினாராம். ஐயோ பிறகிட்டு வரவா, இது கஷ்டமான வேலையாச்சே அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். உடனே பாஸ் சொன்னாராம், இதாம்மா நீ சொல்லிட்ட, என்னை குறித்து மற்றவர்களை குறித்து அவதூறாக நீங்கள் பேசிவிட்டீர்கள், கொட்டி விடலாம், அல்லவே முடியாது. ஒருவேளை நம்ம ஒரு நபரை குறித்து பொய் சாட்சி சொல்லுவோம் என்று சொன்னால் அது மன்னிக்கப்படும். சரி போங்க அப்படின்னு மன்னிச்சிடலாம்.
ஆனால் நம்ம சொன்னதை 10 பேர் கேட்டாங்க. அவன் மறப்பானா? அவர் அப்படி சொன்னார்ல, அந்த பாஸ்டர் இப்படி சொன்னார்ல, அவரை பற்றி இப்படி சொன்னார், இப்படி சொன்னார்ல. மன்னிக்கப்படும், ஆனால் மறக்கப்படாது. அன்பான தேவ பிள்ளைகளை, யோசிப்போம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லூஸ் லிப்ஸ் சிங்க் ஷிப்ஸ் அப்படின்வாங்க. லூஸ் லிப்ஸ் சிங்க் ஷிப்ஸ். தமிழில் சொன்னால் ஓட்ட வாய்கள் ஓடங்களை கவிழ்த்து விடும். ஓட்டை வாய்கள் ஓடங்களை கவிழ்த்து விடும். நம்மால் இன்னொருவருக்கு துன்பம் ஏற்படக்கூடாது. பிரியமானவர்களே, திங்க், பார்த்தோம், யோசிங்க. இயேசு இப்படித்தான் செய்வாரா? அவர் இப்படி பேசுவாரா? நான் யாருடையவன்? யோசிக்கணும். இது நல்ல செய்யலாம், இது நரக செய்யலாம், இது பக்தியான செய்யலாம், அல்லது போக்கிரித்தனமான செய்யலாம். போக்கிரித்தனம் அப்படின்னா, போக்கிரினா யாரு? பிறருக்கு தொல்லை தருபவன். போக்கிரின்னா பிறருக்கு தொல்லை தருபவன். நம்ம செய்கிற செயல் பக்தியான செயலாக இருக்கணும், போக்கிரித்தனமான செயலாக இருக்கக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தொல்லையாக இருக்கக்கூடாது. இது பராபரனின் மகிமைக்காகவா அல்லது பிசாசின் மகிமைக்காகவா? நான் பேசுகிற விஷயம், நான் கேள்விப்படுற விஷயம் தேவனுடைய மகிமைக்காகவா அல்லது பிசாசுக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்காகவா? கிறிஸ்தவர்களே, கிறிஸ்துவை மட்டுமே நம் வாழ்வில் நாம் வெளிக்காட்ட வேண்டும். இதை நம்மால் முடியவே முடியாது தான். நான் சொன்ன விஷயம், இந்த பாஸ்ட் பாட்டுக்கு பேசிட்டு போயிட்டாரு, இதெல்லாம் யார் ஃபாலோ பண்ணுவா? நம்மால் முடியவே முடியாது. ஆண்டவரே, என்னால் முடியாது, கர்த்தாவே என்னிடமிருந்து என்னை காப்பாற்றும். லார்ட் சேவ் மீ ஃப்ரம் மை செல்ஃப். நம்முடைய பலவீனத்தை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மகா பரிசுத்தமும் உண்மையும் சத்தியமும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் அருமை பிதாவே, உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியாகி எங்கள் கிறிஸ்தேசு ராஜாவே, சத்திய ஆவியானவரே, இந்த நாளிலே உம்முடைய பாதப்படியிலே உட்கார்ந்து 9ஆம் கற்பனையை உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்திலே, பரிசுத்த ஆவியானவர் காட்டும் வெளிச்சத்திலே நாங்கள் ஆராயும்படி எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தகப்பனே, 9ஆம் கற்பனையை நாங்கள் எவ்விதங்களிலெல்லாம் மீறுகிறோம் என்பதை நாங்கள் படித்தோம்ப்பா. 10 கற்பனைகளை உயர்த்தி பேசுகிற நாங்கள் அதன்படி நடக்கிறோமா என்று யோசித்தால், ஆண்டவரே, நாங்களே முதல் குற்றவாளிகள் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்துகிறீர். அதற்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, அடுத்த ஒரு கதை எங்களுக்கு சர்க்கரையாக இருக்கிறது, ஆண்டுடைய சமூகமோ எங்களுக்கு கசப்பாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையை படிப்பது எங்களுக்கு எட்டியாக இருக்கிறது, ஆனால் பிறருடைய குறைகளை பேசுவதோ எங்களுக்கு தித்திப்பாக இருக்கிறது. தகப்பனே, இந்த நிலையை நீர் மாற்றும்படியாய் செபிக்கிறோம். சபைகளில் இப்படிப்பட்ட கோல் சொல்லுதலினால், புறங்கூறுதலினால், புரணி பேசுவதினால், அவதூறு செய்வதனால் எத்தனை பிரச்சனைகள். கர்த்தாவே, எங்களை பொய் சத்தியம் பண்ணுவதற்கும் மெய் சத்தியம் பண்ணுவதற்கும் எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும். பொய் பேசுவதற்கும் எங்களை விலைக்கு காப்பாற்றும் ஆண்டவரே. தகப்பனே, அடுத்தவரை அவதூறு செய்து அடுத்தவருக்கு நற்பெயருக்கு களங்கம் உண்டாக்குவதும் பாவம் என்பதை எங்களுக்கு உணர்த்தினீர். அதற்காக ஸ்தோத்திரம். திரளான செல்வங்களை பார்க்கிலும் நற்கீர்த்தியே நல்லது, பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி நல்லது அப்படின்னு நாங்கள் பைபிளில் படிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பனே, ஒருவருக்கு நல்ல பெயர் என்பது அவருடைய சொத்து. அந்த சொத்துக்கு நாங்கள் ஆண்டவரே பங்கம் கொண்டு வராதபடி செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் பெயர் கெடக்கூடாது, நாங்கள் எவ்வளோ கவனமாக இருப்போமோ அதுபோல் ஆண்டவரே, அடுத்தவங்க பெயரையும் கெடுக்கக்கூடாது என்பதிலும் நாங்கள் புத்தியாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பல நேரங்களில் நாங்கள் பைபிளில் சொல்லியிருக்கிறபடி மூடர்களாக இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு புத்தியை தாரும். உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, அடுத்தவர்கள் கதைகளை ஆலயத்தில் கொண்டு வந்து பேசுவதும், உண்மையோ பொய்யோ அதை அவதூறாக வதந்தியாக பரப்புவதும் நாங்கள் செய்யக்கூடாத செயல் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு உணர்த்தினீர். ஆண்டவரே, எங்களுக்கு கிருபைகளை கொடுங்க. உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் பேசணும். ஆண்டவரே, மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே அப்படின்னு 37ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம்ப்பா. 3ஆம் வசனத்தில் மனதார சத்தியத்தை பேசுகிறவர்களாக எங்களை மாற்றும். தகப்பனே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. எங்களுடைய பாவங்களிலிருந்து எங்களை விடுவீங்க ஆண்டவரே. எங்களிடத்திலிருந்து எங்களை காப்பாற்றும் ஆண்டவரே. லார்ட், சேவ் அஸ் ஃப்ரம் அவர் செல்ஸ்.
எங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாளிலே தகப்பனே, பிறரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல காரியங்களை பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. சில நேரங்களிலே ஆண்டவரே, பிணந்தின்னி கழுகுகளைப் போல நாங்கள் செயல்பட்டு விடுகிறோம். எங்களை மாற்றும், எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். கர்த்தாவே, நல்ல பிரசங்கம் கேட்டோம் அப்படி நாங்கள் போயிடக்கூடாது. ஆண்டவரே, நல்ல தீர்மானம் செய்வோம் என்று நாங்கள் செல்ல வேண்டும். எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள் முழுக்க உமக்கு பிரியமாய் நடக்க எங்களுக்கு பலத்தை தாரும். இந்த நாளில் இருக்கக்கூடிய மதிய ஊழியங்களை ஆசீர்வதியும், வேத பாடங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி, மதியம் உட்காந்து சாப்பிட்டாலும் சரி, ஆண்டவரே எங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் எங்கள் நினைவுகள் ஆண்டவர் பற்றியே இருக்கட்டும், சத்தியத்தை பற்றியே இருக்கட்டும். சத்திய மார்க்கத்தில் இருக்கிறோம், நாங்கள் சத்தியவான்கள் என்று உணர்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனே. அருமை இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆர்த்தி என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனையில் பிரவேசி பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும், மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவரின் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் தேவதூதர்களின் பாதுகாப்பும் வழி நடத்தலும் சத்திய மார்க்கத்தில் சத்தியவான்களாக நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற பிள்ளைகளோடும், அந்த தீர்மானத்தின் வாஞ்சையில் காத்திருக்கிற பிள்ளைகளோடும் தேவாசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக, ஆமென்.